ஒவ்வொரு அருட்கொடை பற்றியும் நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைக்கும் விசாரணை உண்டு. நம்முடைய உணவுக்கு விசாரணை உண்டு, நம்முடைய உடைக்கு விசாரணை உண்டு. இப்படி நம்மை வாழ வைத்த இறைவன் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானோ ஒவ்வொன்றுக்கும் விசாரணை உண்டு. நம்முடைய இளமை பருவத்திலே ஆற்றலை, ஆரோக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த இளமை பருவத்தை எந்த வழியிலே நாம் கழித்தோம், பயனுள்ள வகையிலே கழித்தோமா, நமக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொண்டோமா, நம்முடைய பெற்றோருக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொண்டோமா, இந்த சமூகத்திற்கு நமது இளமையின் மூலமாக என்ன பயனை தந்தோம், அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும். என்ன பதில் இளைஞர்கள் இடத்தில் இருக்கிறது? சும்மா உட்கார்ந்து இருந்தேன், வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுல தான் என்னுடைய சந்தோஷங்கள் இருந்தது, இப்படி சொல்ல போகிறோமா? எப்படி நம்முடைய இளமை பருவத்தை கழித்தோம்? அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு.